ஏன்பா உன் அம்மாவும் தம்பியும் வந்து எத்தனை நாள் ஆச்சு? கிளம்புறான்ற பிளான் இருக்கா இல்லை இங்கே டேரா போட்டுலாம் ஐடியாவா உங்களுக்கு? நான் எப்படி போய் கேட்கறது அதை? இங்கே பாரு, காலையில் எந்திரிச்சதுலேருந்து சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இப்படி எல்லா வேலையும் என் தலைமையிலே வந்து விழுது. இதில் உங்கள் அம்மாவுக்கு அப்பப்போ டீ வேற எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். என்ன நான் மனுஷியா மாடா? இதுக்கு மேலே என்னால் முடியாது. நீ கேட்குறியா இல்லை நான் போய் எந்திரிச்சு கேட்குறா? நானே போய் கேட்குறேன், நீ இது கேட்டு தொலைச்சிடாது. ஒழுங்கா போய் கேளு. மா, நீயும் தம்பியும் எப்பம்மா ஊருக்கு கிளம்புறீங்க? என்னடா? இல்லைம்மா, டிக்கெட் கிடைக்காது. சரி முன்னாடியே போட்டு வச்சா கன்ஃபார்ம் ஆகும், அதான் கேட்டேன். சும்மா இருடா. நானே ஊர்ல இருந்து வரும்போது பட்டணத்துக்கு போறேன் என் புள்ள வீட்டுக்கு, 2-3 மாசம் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து எப்ப கிளம்புறேன்னு கேக்குறேன். டேய், நான் இன்னும் பட்டணத்துல சுத்தி பார்க்கணும், உங்க கூட ஜாலியா ஊர் சுத்தணும், அது இதுன்னு வாங்கணும். என்னடா எப்ப கிளம்புறேன்னு கேக்குற? இன்னும் பேர புள்ளைய கூட நான் ஆசையா கொஞ்சல, அவன் ஸ்கூலுக்கு ஓடிட்டான். இப்போ வந்துட்டு எப்ப கிளம்புறேன்னு கேக்குற? வாடா, பாடுறா அவங்க அண்ணனை. சரிம்மா. தீப்தி, எப்படி இருக்க? தீப்தி, கொஞ்சம் பேசணும்ல வா. என்ன நீ 3 வாரம் வந்து இங்கதான் இருக்காங்க, இன்னமும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க, நீ கேட்கலையா? நானும் எத்தனை வாட்டி தான்க்கா அந்த மனுஷனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? நீ உன் குடும்பத்தை பார்க்க வேணாவா? வாரத்துல 7 நாள் எனக்கு அவருக்கும் இதனாலே சண்டை வருது. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்பா என்னாச்சு, சொன்னியா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? ஏய், அவங்க என் அம்மாவும் தம்பிடி, நான் என்னடி போய் அவங்க போக சொல்ல முடியுமா? இங்க பாரு, பேச்ச மாத்தாத. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? தனி கொடுத்துல இருக்கான்னு தானே சொன்னேன். இப்ப ஏன் பேச்ச மாத்துற? இப்போ கூட உங்களோட தனியாக தானே இருக்கேன். அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே போயிட போறாங்க. அவங்கள என்ன போ நான் போய் சொல்ல முடியும் என்னதான்? இங்க பாரு, அது உன் பிரச்சனை. ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவங்க அனுப்பிச்சு விடு, அவ்வளவுதான். ஏய் தம்பி, அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோண்ணே. டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைண்ணா, அம்மாவுக்கு வந்து ஊர் ஞாபகம் வந்துடுச்சு. அது இல்லாமல் ஆடு கோழிலாம் தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம். நாங்கள் தானே பார்த்துக்கணும், அதான் கிளம்பிட்டோம். சரி வரேண்ணா. கொரண்டா. ஆ, பிள்ளைங்கள பெத்து வளர்க்க அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு தாய 1 மாசம் 2 மாசம் வச்சுக்க கூட உன்னால முடியலடா. காலம் கலிகாலம் சும்மாவா சொன்னாங்க? வண்டிடுறோம்.